ஒரு 50 வயசுக்கு மேல பிள்ளைங்கலாம் வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்ல இருக்கோம். 50, 60, 70 இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு காலையில ஒரு இட்லி, மதியம் ரைஸ் வைக்கணும்னா வைப்பேன். அதுவும் வெரைட்டி ரைஸ் வச்சுருவேன். ஈவினிங் ஆனா திருப்பி ஒரு இட்லி, தோசை வச்சு சாப்பிட்டுருவோம். பெருசா பொரியல்லாம் செய்யவே தோணாதுன்னே சொல்லிடுறீங்க. ஸோ இந்த 50, 60, 70 வயசுக்கு மேல தான் நெறைய பிரச்சனைகளும் வருது. ஏன் அப்டின்னா, சத்தான உணவுகள் ஒண்ணு கூட ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடுறதில்ல. சும்மா ரேரா நான் ஒரே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவேன், ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். நீங்க என்ன மாரி ஈஸியான உணவுகள் சாப்பிடலாம் அப்டின்னா, வீட்ல இருக்கிற 2 பேரும் வந்துட்டு சின்னதா ஒரு வாக்கிங் ஒட்டுக்கா சேர்ந்து நடந்து போங்க. நைட் ஒரு பயிரை ஊற வச்சுட்டு காலையில லைட்டா தாளிச்சு மட்டும் அந்த பயிரை சாப்பிடுங்க. ரொம்ப சத்தாவும் இருக்கும், ஈஸியாவும் நீங்க செஞ்சிடலாம். மதிய உணவுல இந்த கேரட் பீன்ஸ்னு ஒரு ரெகுலரான ஒரு பொரியல் இல்லாம அவரைக்காய், கோவக்காய், சொரக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, முருங்கீரை இந்த மாதிரியான கீரை வகைகளும் கொஞ்சம் வாரத்துக்கு 3 நாளாவது சேர்த்துக்கோங்க. ஈவினிங் டீ குடிக்கும் போது ஏதாவது ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஊர்ல இருக்கிற உங்க அம்மா அப்பாக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட சொல்லுங்க.